ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்க கசிட்ற யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி கிளாஸ் 12 அக்கௌண்டன்சி சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷன் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். சம் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் பூம்புகார் லிட்ரரி அசோசியேஷன் ப்ரிப்பேர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ரிசிப்ட் அப்படின்னா டெபிட், பேமெண்ட் அப்படின்னா கிரெடிட். நமக்கு என்னென்ன பணங்கள்லாம் உள்ளே வருதோ அது எல்லாத்தையுமே டெபிட் பண்ணுங்கள். நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் கிரெடிட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து நீங்கள் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, கேஷ் பேலன்ஸு. அப்போ அந்த கேஷ் பேலன்ஸுன்றது வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம். ஸோ அதை வந்து டெபிட் பண்ணுறீங்க. இதே பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்னென்னா, பேங்க்கில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த கரண்ட் அக்கௌண்ட் யார் ஓப்பன் பண்ண முடியும்னா, பிஸ்னஸ் பீப்புளால் மட்டும்தான் அந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அந்த கரண்ட் அக்கௌண்ட்னால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கணும். ஆனால் உங்ககிட்ட ஒரு 80,000 தான் இருக்குது. அந்த 20,000 ருபீஸ் நீங்கள் ஓவர் டிராஃப்ட் மூலமாக பேங்க் உங்களுக்காக கொடுப்பாங்க. லேட்டர் நீங்கள் அதை வந்து ரீபே பண்ணணும் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். இதுதான் வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து கடன்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் கிரெடிட் சைடில் தான் வந்து இந்த பணத்தை வந்து போடணும். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, இது வந்து பேமெண்ட்டு. ஸோ கிரெடிட் சைட். இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்ற வார்த்தை இருக்குது, அதனால் அதுவும் கிரெடிட் சைட். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்று உங்களுக்கு பணம் உள்ளே வருது, அதனால் டெபிட் சைட். பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பணம் வெளியே போகுது, அதனால் நீங்கள் அதை கிரெடிட் பண்ணுறீங்க. அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் சேல்ரி அப்படின்றது வந்து இன்னும் நீங்கள் சேல்ரி கொடுக்கல அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போது பணம் உள்ளேயும் வரல, வெளிலையும் போகலை. அப்போ அந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. இதை நான் கேஷ் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா என்டோன்மெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட்ன்ற வார்த்தை இருக்குது, அதனால நீங்கள் ரெசிப்ட் சைடில் வந்து போட்டுக்கிறீங்க. லைட்டிங் சார்ஜஸ், அது வந்து பேமெண்ட்டு. ஸோ அது வந்து பேமெண்ட் சைடில் வந்து போடுவீங்க. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்றதுனால ரெசிப்ட் சைட். ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனியூவல்ஸ், அது வந்து பேமெண்ட் சைடு. கன்வேயன்ஸ் பெய்டு, பேமெண்ட் சைட். புக்ஸ் பர்ச்சேஸ்டு, பேமெண்ட். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, பேமெண்ட். சன்ட்ரி ரெசிப்ட் சைட். கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ்டு, ரெசிப்ட் சைட். டிப்ரிசியேஷன் ஆன் பில்டிங், டிப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து அந்த பில்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பில்டிங் வந்து தேய்மானம் வரும். அந்த தேய்மானம் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதை வந்து நான் கேஷ் ஐட்டம்ஸு. ஸோ அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சேலரியும் டிப்ரிசியேஷனும் நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. அந்த 2 ஐட்டம் விட்டுட்டு நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். அப்புறம் கேஷ் ஆன் பேங்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய அந்த பேலன்சிங் ஃபிகர் வந்து கேஷ் இன் ஹேண்டில் வந்து நீங்கள் போடணும். ஸோ இப்படி தான் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், நான் கேஷ் ஐட்டம்ஸ் நீங்கள் சம்மில் என்டர் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மில் கொடுத்துருக்க மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் சேலரியும் டிப்ரிசியேஷனும். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.